தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறந்தாங்கி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 31 வயதான முகமது பர்வேஸ் விஜய் அரசில் புதிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இளம் வயதிலேயே இந்த முக்கிய பொறுப்பை ஏற்றுள்ள முகமது பர்வேஸ் தாவேகாவின் ஒரே இஸ்லாமிய அமைச்சராகவும் இருக்கிறார். இந்நிலையில் யார் இந்த முகமது பர்வேஸ், இவருடைய பின்னணி என்னன்னு பலரும் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். 1995ஆம் ஆண்டு ஜாபர் அலி கனிஸ் பாத்திமா தம்பதியினரின் இளைய மகனாக புதுக்கோட்டை நிசாம் காலனி பகுதியில் பிறந்தவர் முகமது பர்வேஸ். இவருடைய தந்தை மற்றும் தாத்தா இருவருமே ஏற்கனவே அரசியல் பின்புலம் கொண்டவர்கள். இவருடைய தந்தை ஜாபர் அலி புதுக்கோட்டை மாவட்ட அதிமுகவில் முக்கிய பிரமுகராக இருந்தவர். அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர் விஜய் பாஸ்கருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவை விட்டு விலகி திமுகவில் இணைந்தார். பள்ளி படிப்பை முடித்த பர்வேஸ் BA பட்டம் பெற்றதுக்கு அப்புறம் சட்ட படிப்பான LLB முடிச்சு வழக்கறிஞராக தேர்ச்சி பெற்றார். அதே நேரத்தில் சிறு வயசிலிருந்தே விஜயின் தீவிர ரசிகராக இருந்த பர்வேஸ் பல ஆண்டுகள் விஜய் நற்பணி மன்றத்தில் பணியாற்றியதோட விஜய் மக்கள் இயக்கத்தின் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளராகவும் இருந்திருக்கிறார். மேலும் சொந்தமாக பிரிண்டிங் பிசினஸ் செய்து வரும் பர்வேஸ் வசதியான குடும்ப பின்னணி கொண்டவர். விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே நேரடி அரசியலிலும் இறங்கியிருந்த பர்வேஸ் புதுக்கோட்டை 4வது வார்டின் மாமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வந்தார். அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக அந்த பதவியை ராஜினாமா செய்தார். இதற்கிடையில் 2024ஆம் ஆண்டு தாவேகா தலைவர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்க போறதாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் முகமது பர்வேஸ். பல ஆண்டுகளாக விஜய் ரசிகர் மன்றத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்ததால தமிழக வெற்றிக் கழகத்தின் புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பும் இவருக்கு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அரசியல் செயல்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த பர்வேஸுக்கு தலைமை நிர்வாக குழு உறுப்பினர், தெற்கு மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர், தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உறுப்பினர், திருச்சி, புதுக்கோட்டை, கரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் தேர்தல் இணை கண்காணிப்பாளர் என பல முக்கிய பொறுப்புகளையும் கட்சி தலைமை கொடுத்து ஊக்கப்படுத்தியது. மாநகராட்சி கவுன்சிலராக இருந்ததோட அரசியல் பின்புலம் கொண்ட வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால எப்போதும் வெள்ளை வேட்டி சட்டையில் கார்கள் சூழ சீனியர் அரசியல்வாதி மாதிரி பந்தாவாக வருவார் பர்வேஸ். இன்னும் திருமணம் ஆகாதவர் என்பதும் சுமார் 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களுக்கு அதிபதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளராக இருந்த போதும் புதுக்கோட்டையை விட முஸ்லிம் சமுதாய மக்கள் அறந்தாங்கியில் அதிகமாக இருந்ததால அறந்தாங்கி தொகுதியை தேர்வு செய்து போட்டியிட்டார். இதைத் தொடர்ந்து 73,244 வாக்குகள் பெற்று சீனியர் அரசியல்வாதியும் இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளருமான திருநாவுக்கரசனின் மகன் T. ராமச்சந்திரனை 1062 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்கிறார். மேலும் இதுபோன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க அரசியல் தாக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. Until then, goodbye.